ஒரு முழு நீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தில் நீளமுள்ள ஒரு முழுமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில் பண்ணியிருக்கிறேன் நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கார்த்திக். உங்களுடைய டீம் எல்லாருக்கும் தொடர்ந்து வெற்றி அடையணும், நீங்கள் பெரிய லெவலில் வரணும், நல்ல இன்னும் நீங்கள் பெரிய ஆள் ஆகி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன், நீங்கள் எவ்வளோ தூரம் குரூப்பில் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டீம் வந்து இந்த சினிமாவுக்கு தேவை. நீங்களாம் ஜெயிச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, எங்கள் டான்ஸ் மாஸ்டர் எப்பயுமே நாங்கள் வந்து அவர் முட்டி மூமெண்ட் போடும்போது இருந்துச்சு மாஸ்டர் உள்ளே இருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா இருக்கலே கஷ்டமான மூமெண்ட் மட்டும் தான் மாஸ்டர் சொல்லுவார், பரவாயில்ல பண்ணிடுங்க அப்படின்னுவாரு. அதை அந்த புது ஹீரோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து கார்த்திக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். பார்த்தோன்னே நீங்கள் தான் அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீமுக்கும், அந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொறுப்பில்லை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் திரு கார்த்தி சாருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாங் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு சொன்னார். கேட்டோன்னு நான் சொன்னேன், ஜி யார் மியூசிக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா ஸ்ரீகாந்த் என்ன மியூசிக்கில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த சாங்கு கேட்கும் போதே ஒரு எனர்ஜி இருக்கும். அப்புறம் கம்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய மூமெண்ட் வந்துகிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் ஸ்ரீகாந்தனை இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்கண்ணே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. 2 சாங்குமே வந்து அந்த நீங்கள் பண்ணியிருக்க சாங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மெலோடி சாங் ஒன்று பண்ணியிருக்காரு அண்ணன், அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு அப்பா சாங் அதுவும் செம்மையாக இருக்கும். இந்த சாங் கேட்கும் போது ஓப்பனிங் சாங் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் சொன்னார். அந்த சாங் கேட்டோம். அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீரோட இன்ட்ரோடியூசிங் சாங் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல். இப்போ ஸ்ரீகாந்த் அண்ணன் மியூசிக் பண்ணியிருக்காரு, அந்த ஹீரோட இன்ட்ரோடியூசிங் சாங் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வராங்க. அப்படியே அந்த சாங் கேட்கும்போது என்ன ஜி இப்படி இருக்கு அப்படின்னு, அப்படி நல்லா பண்ணணும் அப்படின்னு அதை ரிகல்சல் கொடுத்து அவரும் சூப்பராக ஆடிருக்காரு. ஜி செம்மையாக ஆடிருக்காரு. அதை வந்து நீங்கள் வந்து சாங்கை பார்ப்பீங்க, நீங்கள் பார்த்துட்டு அந்த கமெண்ட் சொல்லுவீங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆட வச்சார், அவ்வளோதான். இல்லை அதுக்கு உண்டான ரிகல்சல் பண்ணி அந்த எஃபர்ட் எடுத்தீங்கல்ல, அந்த எஃபர்ட் எடுக்கிறதே இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோக்குமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பூஸ்டாக வந்து இருக்குல்ல, நம்ம பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து. ரெண்டாவது வந்து ஹீரோ மட்டும் கிடையாது, இவர் இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு டெக்னீஷியன். இப்போ எல்லா விஷயமும் எல்லாம் சேர்ந்து வரும்போது அதை வாங்கி உள்ள பண்ணணும்ல, அது பண்ற விஷயம் இருக்கு இல்லையா. அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து பெரிய விஷயம். ஒரு ஹீரோவா இருந்தா வச்சுக்கலாம், ஹீரோ மட்டும் வருவாரு, ரிகல்சல் பண்ணுவாரு, ப்ராக்டிஸ் பண்ணுவாரு, ஃபைட்டா இருக்கட்டும், அது டைலாகா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும் பண்ணிட்டு ரிலாக்ஸா இருந்துருவாரு. இவர் அப்படி கிடையாது. லொகேஷன்ல இருந்து காஸ்டியூம் ஃபிக்ஸ் பண்றது வந்து ப்ரொடக்ஷன் ஆல் இன் ஆல் எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அதுக்காக சொல்றேன், ஆன்சர் உங்களுக்கு சூப்பரா பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி ஸ்ரீகாந்தனும் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பெரிய ஹோப்பு, செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு, நான் ஒர்க் பண்ணதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த பாட்டும் படமும் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். இது எல்லாருமே நீங்கள் வந்து நம்ம மீடியாக்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு போய் சேர்க்கணுன்றது நாங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் பண்ணுவீங்க. நல்லா இருக்க விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்க. நன்றி, வணக்கம். நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் நங்காய் வாழி. அருமையான இந்த காலை பொழுதிலே நிர்வாகம் பொறுப்பல்ல என்ற படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும் எம் நெஞ்சம் அள்ளி கொஞ்சம் விஞ்சு முகம் கொண்ட தமிழில் மஞ்சம் கமிழும் மகிழம்பூ சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து கவிதை தம் கொண்ட காவிய தமிழால் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்காக, இந்த விழாவிற்காக வருகை தந்துள்ள திரையுலகின் ஜாம்பவான் திரு பாக்யராஜ் அண்ணன் அவர்களுக்கும், மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு நீங்க இடம்பெற்றிருக்கும் இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும், மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை, அரங்கத்தில் உள்ள உறவுகளுக்கும் சேர்த்து ஒருமுறை நன்றியை கூறிக்கொள்கிறேன். படத்தில் நடிக்காத ஒருத்தவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? அப்படித்தானே யோசிக்கிறீங்க. யார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் ஒரு 20 ஆண்டுகளாக சன் டிவி, தூர்தர்ஷன், தந்தி டிவி, என்டி டிவி, புதிய தலைமுறையில் செய்தி படிச்சிருக்கேன், செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன். இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனோட அட்வைசரி பேனல் மெம்பராக இருக்கேன். நான் சென்சார் போர்டு மெம்பராக இருக்கேன். நாங்கள் வாரத்தில் 2 படம் 3 படம் சர்டிஃபை பண்ணுவோம். இந்த படம் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு சிறந்த ஒரு கரு இந்த சமுதாயத்துல இப்ப புறையோடி போயிருக்கிற இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க ஒரு கதை பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த படக்குழுவுக்கு ஒரு மிகுந்த பாராட்டு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருடம் மட்டுமே 17,000 கோடி அளவுக்கு சைபர் குற்றங்கள் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு. தினம் செய்திகள் 10,000 கோடிக்கு சைபர் மோசடி குற்றங்கள் நடந்திருக்கு. 16 மாநிலங்கள்ல 1000 கோடி நடந்திருக்கு. 150 கோடி 200 கோடி ஆன்லைன் மோசடி, அப்புறம் பாலியல் பலாத்காரம் பண்றது, இதை சொல்லி ஆன்லைன்ல மோசடி பண்றது, ஒருத்தரோட காசு வந்து உங்களை சைபர் அரெஸ்ட் பண்ணிருக்க மோசடி பண்றது, ஆன்லைன் ட்ரேடிங்ல மோசடி பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மோசடி பண்ணி பல வகையில புது புது உருவங்கள் புது அவதாரம் எடுத்து இந்த குற்றங்கள் வந்து நடைபெறுகிறது. பல ஆயிரக்கணக்கான கோடி பணம் வந்து இதுல வந்து இழந்திருக்காங்க மக்கள். நம்முடைய நாட்டில் இருக்கிற பட்ஜெட் எவ்வளவு போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு சைபர் குற்றங்கள், அந்த அளவுக்கு பணங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து சைபர் குற்றத்தால வந்து மக்கள் இழக்கிறாங்க. அதனால அவ்வளோ பாதிப்புகள், எவ்வளோ பேர் தன்னுடைய அந்த சைபர் மோசடியால பணத்தை இழந்தவங்க தன்னுடைய வாழ்வை தொலைத்திருக்காங்க, வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு இந்த நாடும் இந்த மக்கள் வந்து அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு துயரத்தை வந்து இதனால ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அப்படிப்பட்ட மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை, ஒரு படிப்பினையை, ஒரு உத்வேகத்தை, ஒரு விவேகத்தை, ஒரு வேகத்தை கொடுக்கணும்னா கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே பாராட்டுறேன். சென்சார் போர்டை பொறுத்தவரையிலும் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, யாரை அவமதிக்க கூடாது, யாரை தவறா பேசக்கூடாது, அரசியல் தலைவர்களை யாரா இருந்தாலும் அவர்களை தப்பா சொல்லக்கூடாது. ஆனா எங்களை பொறுத்தவரையில் சமூகத்தில் நீங்க கொடுக்குற ஒரு படம், அந்த படத்தில் இந்த மக்களுக்கு ஒரு திருப்புனையை, ஒரு படிப்பினையை, ஒரு சிந்தனை, நல்ல சிந்தனை உருவாக்கும்னா நாங்கள் அதுக்கு வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்ததுக்கு இந்த படக்குழுவினருக்கு பாராட்டுகள். கீர்த்திவாசன், கீர்த்தீஸ்வரன், கார்த்திகேயன், ஈஸ்வரனோட பையன் ஈஸ்வரன், அப்பா புள்ள ரெண்டும் ஒரே பையன், ஒரே பேரா இருக்கு. இது வந்து இங்க இந்த நிகழ்வுக்கு அழைச்சது, இதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல வந்து பணிபுரிஞ்ச ஷாஜு வந்து திரு சேகர், 2 பேரோட அன்பு வேண்டுகோள் கிடைக்க இந்த படத்துக்கு வந்தேன். அவங்களுக்கு நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும், இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எங்கே இந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறது முன்னாடி ஓடி வந்தோம்னு நினச்சேன். ஏன்னா பிளாக் பண்டிகை 15 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னாங்க. எனக்கெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையாக இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்துட்டேன். இருந்தாலும் வந்து சுமையா கௌசருக்கு நன்றி. அண்ட் இந்த படத்துடைய இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு டைரக்டர் கார்த்தீஸ்வரன். ஸோ ஒரு இயக்குனர், நடிகராக, அதே சமயத்தில் இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு டான்ஸராக வலம் வந்திருக்கிறார் கார்த்தி. சாதாரணம் இல்லை. அது அந்த கடைசியில் அந்த பாட்டில் லாஸ்ட் மொமெண்ட் டான்ஸ் ஆடும்போது வழக்கமாக எல்லாரும் அந்த விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும், அண்ணா அந்த லாஸ்ட் டான்ஸ்ண்ணா அப்படின்னு. அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு விஜயை விட அதிகமான டைம் ஆடிருக்காரு. ஸோ அதனால் இல்லை, ஏன் விஜய் பற்றி சொன்னால் இவ்வளோ பயப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே முடிச்சு விட்றாதீங்க. இல்லைங்க, அவர் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இனிமேல் அதை யார் காப்பாற்றுறது? நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும். இல்லை சொல்கிறேன், ஏன்னா அருமையான டான்ஸ், இன்னும் சாதாரணம் கிடையாதுங்க. ஒரு இயக்குனர் ஐயோ சார் பாக்யராஜ் சார் கோச்சுக்காங்க. நான் பாக்யராஜ் சார் இருக்கும்போது அதை வந்து நான் திரும்ப சொல்லி அவர் வந்து இது எதுக்கு என்னை பற்றி சொல்கிறீங்க அப்படின்ட்டாருன்னா அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விழாவாயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு நபர், திரையுலகத்தில் இன்னைக்கு திரைக்கதையின் பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். மக்களுக்காக, மக்கள் ரசிக்கும்படி ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் அவருக்கு நிறைய பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். அப்படி ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்கிறத ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளே வச்சு பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது எம்எல்ஏ, அவர் மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு நம்ம அந்த நன்றி தெரிவித்து அவரை மேடைக்கு அழைக்கிறோம். மன்னிக்கணும் சுமையா கோசம், உங்கள் வேலையை நான் எடுத்துக்கிறேன். நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். கலைமாமணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள். எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி, ஏன்னா அவர் வாய்ஸை நானும் பேசுவேன்.
இந்த மேடைக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள். அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சது கலைமாமணியோட அசோசியேட் இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த ஸ்கேம் பற்றி சொன்னார், பிளாக் பாண்டி சொன்னார், தன்னுடைய பணம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரியான எந்த சம்பவமும் எனக்கு நடக்கவில்லை. காரணம், என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. அதற்கு முன்பாகவே எனக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு நியாயமாகவே பணத்தை எடுத்துட்டாங்க. நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன். இங்கே எங்கே அநியாயமாக ஒருத்தன் வந்து எடுக்கிறது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பற்றி சொல்லும்போது கார்த்தி வந்து இந்த கதையை சொல்கிறப்போ சூப்பராக இருந்தது. நாங்கள் 5 பேர், நான், கோதை, அதுக்கப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து அகல்யா, எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணோம். அப்புறம் இந்த படத்தில் திடீர்னு வந்து வில்லன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சுமையாக சொல்லும்போது, நாங்கள் தானே அந்த படத்தில் வில்லன், எல்லா படத்தையும் ஏமாற்றுவோம், யார் இது நமக்கு தெரியாமல் வில்லன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது, அவர் தான் வில்லன் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் அதுவும் அதே மாதிரி இந்த படத்தில் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும், பாடல்கள் பார்த்த வரைக்கும், இந்த படத்துடைய டேரக்டர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர் சஜின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் கட் பண்ண வந்து பாட்டும் செம்மையாக இருந்தது. அண்ட் விழாவின் நாயகன், தேசிய விருது பெற்ற நமது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, அவர் வந்து அமைதியாக இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் நல்ல மெலடி சாங்லாம் போடுவார். இருந்தாலும் அவர் ஃபேமஸே என்னன்னா, சார் ஃபாஸ்ட்டாக, இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு. அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்டாலும் பாட்டு போடக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன், இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது டைரக்டர் எப்போவுமே அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம், நாங்கள்லாம் பொறுப்பு இல்லை சார் அந்த படத்துக்குன்னு. பட் இருந்தாலும் அதையும் மீறி ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கும் வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்துடைய நடிகர்கள், நம்ம கூட நடித்ததில் பிளாக் பாண்டி அவர்கள், அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் மாஸ்டர் பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வரும்போதே நம்ம கொஞ்சம் அந்த போனன் ஜாயிண்ட்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு தான் வரணும். அவர் எப்போ எந்த படத்துக்கு டான்ஸ் பண்ணாலும் முட்டி போடு, கீழே போடு, முட்டியில கம்மா உட்காந்து எந்திரிங்க அப்படிங்கிறார். வாழ்க்கையில் நம்ம பண்ணாத விஷயம் எல்லாத்தையும் பண்ண சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு டான்ஸ். அதில் நமது கதாநாயகன், இயக்குனர் அவரை வந்து ஆட வச்சது, அதுவும் அந்த கடைசி ஒரு பிட்டாக ஒரு லாஸ்ட் மினிட் எகெயின் விஜய்க்கு பிறகு அவர்தான் என்று சொல்லி அதை நான் வாழ்த்துகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கேமராமேன் ராஜேஷ், பிரமாதமான கேமராமேன். ஆனால் இந்த படத்தில் எல்லா இடத்துலையும் எங்களை கூப்பிட்டு போனாருங்க. சாங்கு மட்டும் கூப்பிட்டு போகல, அங்கே மட்டும் காஷ்மீர் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துக்கும் அங்கேயும் ஏதாவது ஸ்கேம் பண்ணுற மாதிரி காட்சி வச்சிட்டிங்கன்னா நாங்களும் வந்திருப்போம். பட் அங்கே வந்து நீங்கள் டூயட்டுக்கு மட்டும் போயிருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேடையில் பேசும்பொழுது இங்கே ஸ்கேம் இருக்குது, நான் மட்டும் போய் பண்ணிட்டேன். இது இயக்குனரின் சதி என்று தெரிகிறது. அவர் எங்களை அழைத்து செல்லாமல் அங்கே போய் தனியாக ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. காரணம் என்னென்னா, இது ஒரு நல்ல மெசேஜ் தரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஒரு பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறது, எவ்வளோ தூரம் நம்ம பெரிய வீடு கட்டுறது, எப்படி கார் வாங்குறது, எப்படி வந்து நம்ம மற்றவங்க மாதிரி ரொம்ப பந்தாவாக ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பணம் இல்லைன்னாலும் நாம் மனிதர்களாக வாழ்வது எப்போது, மனிதர்களாக வாழணும், மனிதாபிமானத்தோடு வாழணும், மனித நேயத்தோடு வாழணும், நண்பர்களோடு இருக்கணும், உறவினர்களோடு இருக்கணும், மற்றவங்களோட பேசணும், நிறைய பேசுங்க, நிறைய நண்பரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனை விட ரொம்ப சிறந்த நண்பன் உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் நண்பர் தான். அதனால் அவர்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது, பேசும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து. கண்டிப்பாக அது வந்து இன்னும் இனிவரும் காலங்களில் அது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போவும் வந்து யாராவது 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா கொடுக்குறாங்கன்னா உடனடியாக அந்த டெபாசிட் பண்ணுறது எங்கன்னு சொல்லி தேடி போய் பண்ணுறாங்க. உடனே பணம் பெறுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான், பொருளாதாரம் ஈட்டுவது அப்படிங்கிறது. பட் பொறுமையாகவே வரட்டும். இந்த உலகம் நமக்கு வாடுறதுக்கு நிறைய நாட்கள் கொடுத்துருக்கு. எல்லா நாளும் நம்ம வந்து நல்ல சிறப்பாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால் அதில் எல்லாரும் கவனம் செலுத்துவோம். அண்ட் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இதில் நாங்கள் நிறைய கெட்டப்லாம் போட்டிருக்கோம், ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஸ்கேம்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன். என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணது. அந்த ரோல் பண்ணும்போது மட்டும் ஒரு டைலாக் ஆட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துல நினச்சி பார்ப்பேன், அந்த டைலாக் செம்மையாக இருந்தது. கார்த்தி உண்மையிலே வந்து அது பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அதனால் அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். அண்ட் என் கூட நடித்தவங்க எல்லாருமே,
கோதையாக இருக்கட்டும், அர்ஜுனா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. பிளாக் பாண்டி வந்து இது வரைக்கும் ஒரு முழு நீள திரைப்படத்தில் நிறைய நடிச்சிருக்காரு. இதில் நீல முழு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அதனால் வந்து அவருடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர் பர்ஃபார்மன்ஸும் இதில் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த விழாவிற்கு வருகிற அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த இயக்குனர் கார்த்திசன் அவர்களுக்கும் நான் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவர் எடிட் பண்ணியிருக்கார். என்ன சொல்கிறீங்க? அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டி ஆகும். அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்கள் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நல்லா உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திருக்காங்க. ஏன்னா ஒரு புதுமுகம், ஒரு புது இயக்குனராக நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு புதுமுகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு, நடிக்கவும் செய்கிறார். ஆனால் அவரை நம்பி பணம் போடணும்ல. நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸ் முன்னாலேயோ வீட்டு முன்னாலேயோ அவர் நம்ம கார்த்திகை நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. என்னென்ன ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கார்த்தி வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல, ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்காரு, தெரியுதா? சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி பார்க்கும்போதெல்லாம் அந்த 48 ஃப்ரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்காப்புல இருக்கா இல்லையா? அப்படி இப்போ தான் ஆளை யோசிக்கிறேன். இப்போ தான் விஜய்னு சொல்லிட்டு நீ வேற சிம்பு சொல்லி அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப நல்ல டான்ஸு. தம்பி வாங்க, முன்னாடி வாங்க. நம்ம நல்ல நடன திறமை உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அடுத்த படத்தில் இன்னும் சிறப்பாக ஆடணும். எங்கே மொட்டை முடியல திருப்பதி படம் திருப்பங்கள் வருது இருக்கும். சரி, ஓகே. மொட்டை போட்டு நிர்வாகம் பொறுப்பில்லை. அதனால ரொம்ப அருமையாக ஆடிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும். ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல் தொடர்ந்து கார்த்திகை அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார் எங்கள் ஸ்ரீகாந்த் அண்ணே மிரட்டி இருக்காப்புல. உண்மையிலே அதாவது தாய் வந்து 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும் ஒரு மாதிரி அண்ணே 320 அடி தாவி இருக்கீங்க. அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அப்புறம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நண்பா நன்றி. தம்பி கோதை சந்தானம்லாம் எப்போ இறந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா நம்ம கலக்கப்போகுது யாருலேருந்தே எனக்கு பழக்கம். இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் டேரக்டரு. நம்ம அவருக்கு எப்போவுமே நன்றியோடு இருந்துருக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்களுக்கு நடிக்கிறோம். நான் கூட வந்த உடனே தம்பி எனக்கு போட்டியே நீ பயங்கர குண்டா இருப்பான்னு கேட்டேன். ஆனால் பிரேமில் பார்த்தப்ப தான் தெரியும் நீ மட்டும் தனியாக தெரியுறதில்ல. அதனால் இதை மட்டும் உடம்பை குறைச்சி விடாது. அவன் சொன்ன இவன் சொன்னாலும் ஏதாவது சாப்பிட்டு உடம்பை குறைச்சிடாது. ஆமாம், அப்படி மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து மஞ்சு, அப்புறம் அவங்க பேர் மேடம். வணக்கம் மேடம், கோப்புள்ளி சார். பேசவே தெரியாதவனா பயங்கரமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஆங்கிலத்தில் அடித்து பட்டை கிளப்புறீங்களே, நிறைய படிச்சிருக்கீங்களே. சரி, இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் நம்ம நியூஸ் வாசிப்பாளர். நீங்கள் என்ன பெரிய வாசிப்பு, நானும் மிரண்டு ஓடிட்டேன். அவர் ஆதரவு பக்கத்துலேருந்து சொல்லுவார், அண்ணே இப்போ தான் வணக்கமே சொல்லியிருக்காப்புல, இப்போ தான் பேசவே ஆரம்பிச்சாப்புல. ஆமாம், அந்த அடுக்கு மொழிகள்லாம் உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு புலவர் மாதிரி புலவி. ஆமாம், இன்னிலேருந்து உங்கள் பேர் என்ன? சௌடாம்பிகாவா? சௌதாமணி. ஆமாம், புலவி சௌதாமணி என்று அழைக்கப்படுவீர்கள் இருவர். ஆமாம், அதே போல் இயக்குனர் கௌரவ அவர்களுக்கும் அடுத்தாப்பில் முக்கியமான மிகப்பெரிய திரைக்கதையினுடைய பிதா மகன். இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளவு ஜனங்கள், எவ்வளவு கலைஞர்கள் இருக்காங்க. அதில் நம்பர் 1 இடத்துல திரைக்கதை அமைப்பில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா ஐயா கே பாக்யராஜ் அவர்கள் நம்ம படத்துக்கு வாழ்த்த வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதனால் நிர்வாகம் பொறுப்பல்ல, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த டீமை வாழ்த்திடலாம். அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுகோள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்சால் பண்ணுங்க.
முடியல விட்டுருங்க. என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். இங்கே இல்லை. ஏன்னா அந்த மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து சால்வை போடுறீங்களே, இந்த சால்வை வந்து ஏன் ஒரு டவலாக மாற்றக்கூடாது? ஏன்னா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. நான் வீட்டில் ஒரு 1700 சாலுக்கு மேலே இருக்குது. இதை என்ன பண்ணலாம்? சரி, நான் ஒரு நாள் டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் வாங்க இந்த சாலை போகிற வண்டி ஏற்றுங்க, இந்த ரோட்டு ஓரமாக பாவம் குளிரில் இருக்கவங்ககிட்ட பூரா ஆள் கொண்டு கொடுப்போம் அப்படின்ட்டு நான் நின்ன உடனே என்ன நான் இந்த வெள்ளம் அந்த டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம வண்டியை பார்த்தோம்னா சோறு வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகி எழுதிச்சேன். இப்போ நான் சோறுலாம் கிடையாது, கொஞ்சம் இருங்க, அவன் இந்த சால்வு நிறையா இருக்குது, இந்த குளிர் நேரங்களில் பாவம் நீங்கள் வெளியே படுத்துருக்கீங்கள, அவங்க கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன். சாலை வாங்கி விரிச்சுட்டு வருது அப்படி பார்க்க இதை வச்சுங்க. அப்போ நான் யோசித்தேன், ஆமாம் இதை வச்சு என்ன பண்ணேன், போச்சுன்னா ஒரு மாதிரி சிக்கிச்சுக்குன்னு குத்துதான் உடம்பு போகிறேன். பாவம் அவன் ட்ரெஸ்லாம் இருக்கா பார்த்தீங்களா? அதனால இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல, நம்ம வீட்டில் யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல, ஆனால் பழைய விலைக்கும் போட முடியல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வில் இது அடுத்த படத்திலிருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க. அவன் எனக்கும் உதவும், எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடைகளில், அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும். ஆமாம், இது எல்லாமே வடக்க உள்ள கலாச்சாரம் போட்டிருக்கு. இந்த சால்வெல்லாம் எங்கே பின்னுறாங்கன்னு தெரில, ஆனால் நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம், நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம், எங்களையும் நாங்கள் காப்பாற்றிடுவோம்னு சொல்லி தயவு செய்து ஒரு டர்க்கி டவல் குறைந்தபட்சம் குற்றாலத்து துண்டையாவது போட்டு ஆமாம் அடுத்த மேடையிலிருந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பித்து வைங்க அப்படின்றத ஒரு அன்பு வேண்டுகோளை ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பில்லை, மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். துண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணாச்சி, நிச்சயமா for coming all the way and blessing us. Nirvagam Porupala is a very entertaining film with a strong and powerful message. So எல்லாருமே கண்டிப்பா வாங்க வந்து தியேட்டர்ல படம் பாருங்க. Thanks to my director Sir Kathishwaran for giving this opportunity, and thanks to my producers, all the cast and crew. உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை, press and media. Thank you so much. நன்றி நன்றி. மேடையில் இருக்கும் எங்கள் இமயம், எங்களோட காட்ஃபாதர் பாக்கியராஜ் சாருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க சார். ரொம்ப நன்றி சார், எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு உங்கள் பர்மிஷனோட எல்லாருக்கும் பன்னடா போட்டாங்க. நிக்கில் சாருக்கு நாங்கள்லாம் சேர்ந்து போட போகிறோம் சார். மேடைக்கு வாங்க சார், ப்ளீஸ் சார். ஏமாம் கலைமாமணி எங்கள் நிக்கில் முருகன் சாருக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பன்னடா போட போகிறோம். கொடுங்க. அவங்களாம் வந்து பெரிய பிஸியாக இருக்கிறவங்க. நம்ம நிகழ்ச்சி வந்தது, நம்ம ஷோக்கு நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்கள் வந்து ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப நன்றி. அந்த எங்கள் எப்படி சார் எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன், எங்கள் சத்தத்தை காணோம். நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேனே தெரியலன்னு சொன்னார். பட் அது கரெக்டு தான், அவரோட ஃபீல்டு வேறு தான். பட் இந்த படத்தில் அவர் அழகாக வந்து கரெக்டான கதையை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த படம் தயாரிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக வெற்றின்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அதனால் மக்களுக்கு என்ன கதை வேணுமோ கண்டிப்பாக அதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட கோ ப்ரொடியூசராக இருக்கிற இன்னொரு எங்கள் அண்ணன் புவனேஸ்வரன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சிரிப்புக்கு நான் அடிமை சார், சிரிப்புக்கு ரொம்ப அடிமை. எப்போதுமே இந்த நம்மளோட நிர்வாகம் பொறுப்பில் எந்த ரெக்கார்டிங் முடிஞ்சாலும் நாங்கள் வந்து சாப்பிட ஒன்றா போவோம். நான் புவனேஸ்வர் பக்கத்தில் தான் உட்காருவேன், ஏன்னா எனக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவார் அவர். ஸோ ரொம்ப நன்றி சார். இன்னொரு கோ ப்ரொடியூசர் சாஜி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த டைரக்டர் கௌதம் சாருக்கு ரொம்ப நன்றி. கௌரவ் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சௌதாமணி மேம், சவுண்டு மணின்னு வச்சுருக்கலாம் மேம், உங்களுக்கு வேறு லெவல் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அதாவது கமல்நாத்தில் ஆடியோ இப்படி கூட கேட்குமான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட்
எங்களோட ஹீரோயின் மிருதலா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக வந்து கவிஞர் கருணாகர் நாங்கள் சொன்ன மாதிரி ஏஐ படத்துலேயே வந்து 2004 நாங்கள் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். பட் இந்த வருஷம் தான் நாங்கள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவரை பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தள்ளிகிட்டே இருப்போம். ஆனால் இல்லை, எனக்கு அதான் 17 வயசுலேருந்து அவர் சான்ஸ் கேட்டிருந்தாரு. பட் கண்டிப்பாக வந்து அதான் அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இன்னும் வந்து அவரை மாதிரி நான் உழைக்கணும். அதாவது இந்த நேரத்தில் கருணா சாருக்கு நல்ல மிகப்பெரிய கரகோஷம் கொடுங்க, நல்ல அரங்கமே அதுற மாதிரி கொடுங்க. நன்றி. உங்களை பார்த்து நாங்கள் ரொம்ப கற்றுக்குறோம். அருமை சுரேஷ் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அதாவது நாங்கள் என்ன தான் சாங் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு ஆடும்பொழுது அந்த சாங் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது வெறுமா கேட்குறத விட அந்த விஷுவலாக பார்க்கும்போது உங்கள் ஒர்க்கு வேறு லெவல் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். த சேம் டைம் கேமராமேன் சாருக்கும் ரொம்ப நன்றி, அந்த எடிட்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு முக்கியமாக வந்து இந்த டைரக்டர் நம்ம கார்த்திக் டைரக்டர் வாங்க. அதாவது இதை சொல்லி ஆகணும், நான் அவருக்கு முதல் படம்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் படத்திலே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி படம் நம்ம வந்து படம் கதை சூஸ் பண்ணால் நல்லா ஓடும், ஸோ நல்ல லாபகரமாக இருக்கும், அதே சமயம் பட்ஜெட்டும் கம்மியாக பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து சூப்பராக பிளான் பண்ணி அதில் வந்து ஹீரோன்றது வந்து தாண்டி பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்துருக்காரு. ஆக்சுவலாக அது சேம் டைம் வந்து ஹீரோவாக பண்ணுறவங்க டான்ஸ் நார்மலாக தான் பண்ணுவாங்க, அதில் டான்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஹீரோவும் பண்ணிவிட்டு டைரக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல இந்த ஃபீல்டில். ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த அரங்கம் நல்லா அதிர மாதிரி நல்ல படத்தை கரகோஷம் கொடுங்க அவருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும் முதல் படம்ன்றது எவ்வளோ கடினமான உழைப்புன்னு சொல்லிட்டு அது எல்லாமே கடந்து வந்திருக்காரு. வருஷங்களோ மாதங்களோ விட்டுடுங்க, இதோட வெற்றி வந்து பெருசாக பேசப்படும் ப்ரோ. இதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு வெற்றியாக தான் இருக்கும் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ இந்த படத்தோட சவுண்ட் டிசைனர் இன்ஜினியருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முல்லை கோதண்டம் அவருக்கும், கோதை சந்தானம் அவருக்கும் நன்றி. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் ரொம்ப ஆர்டிஸ்ட் ரொம்ப பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் பிளாக் பாண்டி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அவரும் ஆர்டிஸ்ட்லாம் தாண்டி எக்ஸலன்ட் கம்போசர் அவர் ஆக்சுவலாக. அவருக்கும் பலத்தை கரகோஷம் கொடுங்க நேரத்தில். அண்டு ஆதவன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஆதவன் பிரதர்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் ஆக்சுவலாக. மிமிக்ரியும் நல்லா பண்ணுவார், ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக பண்ணுவார், அது சேம் டைம் பாட்டும் சூப்பராக பாடுவார். அதே நல்ல பலத்தை கரகோஷம் பண்ணாங்க ஆதவன் பிரதருக்கு. எங்கள் இமான் அண்ணாச்சி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினே, ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் பேசுறது. அப்புறம் வந்து இந்த டீமுக்கு நான் வந்து உள்ளே எப்படி வந்தேன்னா, ஒரு மிகப்பெரிய ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் மீனா. அவங்க தான் வந்து என்னை கூப்பிட்டு என்னோட ஃப்ரெண்டு கார்த்திக் ஒரு படம் பண்ண போகிறாங்க, நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த டீம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா, அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். அண்டு ஐ திங்க் இந்த படத்தோட ராணா வந்து டைரக்டர் தான். அவர் இந்த படத்தை வில்லன் ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். அந்த நேரத்தில் மீடியாவுக்கும் ப்ரெஸ் எல்லாருக்கும் சோஷியல் மீடியா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை நல்லா நீங்கள் எழுதுகிற அளவுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அந்த படம். நல்லா பெஸ்ட்டாக எழுதுங்க. ஸோ முக்கியமாக இதில் முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, இன்றைக்கி அப்பாவோட பிறந்த நாள். ஆமாம், இன்றைக்கி 75 அப்பாவுக்கு வயசாகுது. இன்றைக்கி முதல் அவர் பாட்டு போட்டது வந்து ஐ திங்க் அவருக்கு மிகப்பெரிய கிஃப்டாக இந்த படம் வந்து அவர் கொடுத்துருக்காங்க நிர்வாகம் பொறுப்பல்ல. அப்பா சார்பில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அந்த சேம் டைம் இந்த படத்தில் வந்து கிரேட் சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க. அந்த பாட்டு இன்றைக்கி போடல, அது வந்து கிளைமேக்ஸ் சாங்னால கொஞ்சம் அதில் நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் என் தம்பி ஜெய் ஹீரோ அவர்கள் பாடியிருக்காங்க, அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. அந்த சைந்தவி மேம் பாடியிருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எல்லா பாடலுக்கும் கருணாகரன் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எழுதியிருக்காரு ஆக்சுவலாக. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. என் கூட வந்திருக்கேன் என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் ஐயாஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கேன் எங்கள் பிஆர்ஓ நிக்கில் சாருக்கு, அவங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட நண்பர் சுமையா பார்த்தேன், அவங்களுக்கு படத்தை கரகோஷம் ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அன்பு உள்ளங்களுக்கு காலை வணக்கம்.
ப்ரெஸ் மீடியா பீப்புள், மேடையில் அமர்ந்திருக்கும் என் சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். முதல்ல பாக்யராஜ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி முதல்ல சொல்லணும். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு மட்டும் இல்லை சார், இந்த வருஷம் நேஷனல் அவார்டு ஜூரியாக சவுத்துலேருந்து நான் போயிருந்தேன். நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நேஷனல் அவார்டு ஜூரி சார் இந்த வருஷம் யங்கஸ்ட் ஜூரி, அதே எனக்கு மிகப்பெரிய பெருமை. அங்கே வந்து பார்க்கிங் படத்துக்கு வந்து திரைக்கதைக்கு வந்து பெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 10 நாளாக வந்து இன்னொரு படம் அதில் பார்க்கிங். ஸோ அதில் அந்த காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களோட ஒவ்வொரு படமும் உங்களோட ஒவ்வொரு திரைக்கதையும் தான் எனக்கு உந்துகோலாக இருந்துச்சு அந்த படத்தை கொடுக்கறதுக்கு உண்டான மிக மெயினான காரணமாகவே இருந்துச்சு. ஸோ நான் அவங்கள்ட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாக்யராஜ் சாரை தெரியும். அப்போது அந்த மாதிரி சொல்லி தான் இன்றைக்கி திரைக்கதை அப்படின்னாலே வந்து தமிழ்நாடு தான், தமிழகம் தான் திரைக்கதைக்கு சிறந்தது. இத்தனை வருஷமாக கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு திரைக்கதைக்கு, பார்க்கிங்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடும் போது எனக்கு பாக்யராஜ் சார் வந்து அங்கே மறைமுகமாக என் கூட நின்னார். அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். முதல்ல அடுத்து தலைவர் எம்எல்ஏ வந்திருக்காரு நம்ம விருகம்பாக்கம். இதுக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ப்ளஸ் இன்னைக்கு இருக்க ஒரு எந்தவித கட்சி பாகுபாடுமின்றி, நீ டிஎம்கேவாரு, ஏடிஎம்கேவாரு, காங்கிரஸ் ஆறு, பிஜேபிஆர், எதுனாலும் என்னோட நம்பர் இது. எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் அத்தனை மணிக்கு நானும் இல்லை, யாராக இருந்தாலும் ஓடி வந்து முதல்ல நின்று விருகம்பாக்கம் தொகுதிக்கு அவ்வளவு அருமையான வேலைகள் செய்து கொண்டிருக்கும் என் நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார், உங்கள் பணி தொடரணும். அடுத்ததாக நான் மேஜராக ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் சாரை பற்றி சொல்லணும். இந்த படம் தயாரித்தது ஒரு விதம் அப்படின்னா, ஒரு மனிதன் தான் அப்பா அம்மாவை நேசிக்கிறவன் தோக்கவே மாட்டாங்க. முதல்ல அவங்க அப்பா ஃபோட்டோவை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு வந்தோடனே சொன்னார், 5 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் காலமானான்னு சொன்னார். அப்பா மேலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கார் சார், இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி அடைய உங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு, நேரையே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நான் ரொம்ப அப்பா சென்டிமெண்ட்டான ஆள், அதனால் எனக்கு அது ரொம்ப டக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல்ல ஒரு மனுஷனாக நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, முதல்ல ஒரு மகனாக ஜெயிச்சிட்டீங்க, ப்ரொடியூசராக கன்ஃபார்மாக ஜெயிப்பீங்க சார். அடுத்து இந்த விழாவோட நாயகன் ஜெயிக்கிறோம் சார். முதல்ல இந்த நெகட்டிவ் இருக்கவே கூடாதுன்னு என் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம், சிகரம் தொடு, இப்படை வெல்லும், அட்லீஸ்ட் டைட்டில்லையே நம்ம வந்து பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிற ஆள் நான். ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே பாசிட்டிவிட்டியாக வைப்பார். நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்ததே பெரிய பாசிட்டிவ் சார். ஸோ நல்ல பெப்பியான சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. விஷுவலைசேஷன் இஸ் வெரி குட். கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டருக்கு வாழ்த்துக்கள், ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீமில் நிக்கில் திடீர்னு காண போயிட்டார், எங்கே இருக்காரு? ஓகே, என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் நிக்கில வந்து 15 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாத ஒரே ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தாங்க அவர். அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆகிடுன்னு நினைக்கிறேங்க. எழுதிக்கோங்க, 15-20 வருஷமாக காஸ்டியூம் மாற்றாத ஒரே பிஆர்ஓ இந்த படம் தான். ஏன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க, அதனால் அவர் காஸ்டியூம் மாற்றுறதுக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கலைமாமணி வாங்கியிருக்காரு, அவருக்கும் என் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி மெயினாக பேசி ஆகணும். ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு இப்போ எல்லாருமே உட்காந்துருக்கீங்க, சொந்தக்காரங்க வருவாங்க வீட்டில். இன்விடேஷன் கொடுக்க எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 2, ஒரு 3, அதிகபட்சம் 4. நேற்று என் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க, முந்தானத்து 8-9 பேருங்க. என் ஒய்ஃபே திணறிட்டாங்க, இதுங்க இன்விடேஷன் தானே கொடுக்க வரேன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க என்கிட்ட. அது எங்கே உங்களுக்கு எதிர் வச்சுச்சுன்னா, இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு மீட்டிங், நான் க்ரீன் பார்க் போயிட்டேன். 10 மணிக்கு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி 9 பேர் இந்த இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. மகனை என்ன நடந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல நீ போயிடணும் அப்படின்னாங்க. அந்த 9 பேருக்கு நன்றி. ஸோ ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியாக, ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வந்து அன்னைக்கு தே மேட் மை டே. தேங்க்யூ ஃபார் ஆல் த 9 people who came home. அது அடுத்து வந்து இயக்குனரை பற்றி சொல்லணும்.
இயக்குனருக்கு இது 2வது படம் சொன்னாங்க. முதல் படம் நடிக்கிறாரு. வாழ்த்துக்கள். முதல் படத்துலேயே முடிச்சு விட்றாதீங்க. விஜய், சிம்பு இப்படிலாம் சொல்லி முடிச்சு விட்றாதீங்க. வரட்டும் மெதுவாக. ஆதவனவர்களே தெரியும் உங்களை பற்றி. அதான் சொல்லுவேன், இவரோட பையன் இல்லையா, கரெக்டாக இருக்கான். மேடைக்கு வந்தோடனே அழுகை நிப்பாட்டிட்டான், கீழே போனோடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போயே வந்து ஒரு ஹீரோ வீட்டில் உருவாக்கிட்டு இருக்காரு. ஃபோட்டோக்குன்னு அழுக மாட்டேங்கிறான், கீழே வந்தோன்னா அழுகிறான். ஸோ அவனையும் டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆக்கிடுங்க. ஓ பண்ணிட்டான் பார்த்தீங்களா, வெளியே வருது பாருங்க, கேமியா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அந்த குட்டி ஸ்டாருக்கும். ஏன்னா எப்பவுமே சொல்லுவேன், ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு மிக மிஞ்சிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா தூங்கா நகரத்துலையும் இயக்கிக்கிட்டே நானும் நடித்தேன் வேறு வழி இல்லாமல். அதே மாதிரி தான் இவர் வேறு வழி இல்லாமல் நடிச்சிருப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் இவர் பிளான் பண்ணியே நடிச்சிருக்காரு, அதில் பார்த்துட்டேன். ஏன்னா இங்கே இவர் வந்து டேரெக்டாக டெல்லி பாட்டிலே வந்து தமிழ்நாடுலாம் தேவையில்லை, டெல்லி பாலிடிக்ஸ் இவர். அம்பானிக்கே வந்து நாங்கள் வந்து கடன் கொடுப்போன்ட்டாரு. இல்லை அதுதான் சொல்கிறேன், டெல்லிக்கு போனால் கூட பிரச்சனை இல்லைங்க, இங்கே வந்தால் தாங்க பிரச்சனை. ஸோ அதனால் வந்து கீர்த்தீஸ்வரனுக்கும் கார்த்திக்கு வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த படம் ஜெயிக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். இந்த ஸ்கேம் பற்றி வந்து நார்மலாக படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் சிகரம் தொடுவை பற்றி முதல்ல ஏடிஎம் ஸ்கேம் பற்றி எடுத்தேன் நான். அப்போ தான் ஏடிஎம் ஸ்கேம் வந்துட்டு இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, ஒரு விசிட்டிங் கார்டு, எல்லாருமே கையில் விசிட்டிங் கார்டு வச்சுருப்பீங்க. ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு ஒரு ஆள் 70 லட்சம் ரூபாய் ஸ்கேம் பண்ணியிருக்கான்னு நம்ப முடியுமா அவளால்? ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு 70 லட்சம் ரூபாய் அவன் ஸ்கேம் பண்ணியிருக்கான். அவன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சிகரத்தோட படம் எடுக்கிறதுக்கே. இதை பார்த்துட்டு என்னடா ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோட போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி, இப்போ டேரக்டர்னு சொன்னோம்னா மீட் பண்ண மாட்டாங்க ஜெயிலுக்குள்ளே, அவன் வந்து புழல் ஜெயிலில் இருக்கான். சரி சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி போய் அவன்கிட்ட டெய்லி பேசி காலையில் எழுந்திரிச்சோடனே ஜெயிலுக்கு போயிடுவேன் நான். என் ஒய்ஃப்ட்ட ஜெயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போவேன் நான். போய் ஜெயிலுக்கு போய் அவனை மீட் பண்ணி எப்படிடா அடித்தான் இந்த 70 லட்சம் ரூபாய் இந்த ஒரே ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு, அது விசிட்டிங் கார்டை வச்சு அடிச்சுட்டு 70 லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தானில் வீடு கட்டியிருக்கான். அவன் ராஜஸ்தான்காரன், மார்பிள்லே கட்டியிருக்கான் அட்டகாசமாக. நான் அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அங்கேருந்து அவன் புழல் ஜெயிலில் இருக்கான்னு சொல்லி போய் பேசினான். அவன் சொல்கிறாங்க, உங்களோட விசிட்டிங் கார்டு சைஸும் நீங்கள் வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டு சைஸும் ஒன்று. நான் சொல்கிறான், அதே மாதிரி விசிட்டிங் கார்டு ஏடிஎம் கார்டு இதுலலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிளாக் கலர் சிப்பு மட்டும் ஒட்டியிருப்பான். அதில் தான் நம்மளோட நம்பர் இருக்கும், நம்மளோட எல்லாமே இருக்கும். ஸோ இதுதாங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அவன் வந்து ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் த பேங்க், அந்த பேங்க்கில் வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த பேங்க் நேமை நான் போட்டதுனால என் மேலே 6 கேஸ் வேறு போட்டாங்க, அது வேறு பிரச்சனை. ஸோ அதனால் அவன் வந்து சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். எவ்வளவு அட்டகாசமாக ஒவ்வொருத்தவங்களையும் கார்டு வச்சுருக்கோம், ஒவ்வொருத்தவங்களையும் அந்த பிளாக் கலர் பின் இருக்குது. அதை எவ்வளவு ஈஸியாக எடுக்கலாம், எவ்வளவு ஈஸியாக பணத்தை கொள்ளையடிக்கலாம். சம்பாதிக்கிறது மட்டும்தான் கஷ்டம், செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை திருடுறது அதை விட ஈஸி. ஆனால் அதுக்கு பிரெயின் இருக்கணும். அந்த பிரெயின் அவன் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணியிருந்தானா இந்நேரம் அவன் பெரிய ஆளாக இருந்திருப்பான். அப்போ அதே மாதிரி தான் நீங்களும் நிறைய ஸ்கேம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல வரல, ஸ்கேமெல்லாம் வந்து அவர் படிச்சிருக்கீங்க, ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரிசர்ச் கரெக்டான ரிசர்ச்சாக மக்களுக்கு பிடிச்ச ரிசல்ட்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக மக்கள் கொண்டாடுவாங்க. அண்ட் தென் இன்றைக்கி பெரிய படம் சின்ன படம் எதுவுமே கிடையாது. மக்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா அது பெரிய படம், மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கலைன்னா அது சின்ன படம், அவ்வளோதான் என்னைய பொறுத்தளவு. ஏன்னா நானும் தூங்கா நகரம் எடுக்கும்போது அதில் எந்த ஹீரோவும் கிடையாது. சிகரம் தொடு எடுக்கும்போது கும்கிய அப்போ தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்படை வெல்லும் பண்ணும்போது உதயநிதி பிரதர் தான். எந்த ஹீரோவை நம்பியுமே வந்து எந்த இயக்குனருமே படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். பிகாஸ் த கண்டென்ட் இஸ் த ஹீரோ. அந்த கண்டென்ட்டை நம்பி தான் இன்னைக்கு பாக்யராஜ் சார் இத்தனை வருஷமாக இங்கே கிங்காக உட்காந்துருக்காரு. ஸோ கண்டென்ட் நெவர் ஃபெயில்ஸ். அண்ட் உங்கள் படம் நான் பார்க்கல, ட்ரெய்லர் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். இஃப் த கண்டென்ட் ட்ரெய்லரில் இருந்த மாதிரியே 14 ரீல் இருந்துச்சுன்னா
டெஃபினட்டாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மீடியா பீப்புள் நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே நல்ல படம் நம்ம தான் கொடுக்கறதுக்கு தவறுறோம். ஒவ்வொரு மீடியாவுமே படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் வந்து 2.5 மணி நேரம் என் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு வர்றது கிடையாது. படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நான் நல்ல படம் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறோம். படம் பண்ணுற இயக்குனரும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி தான் மீடியா பீப்புளும் அவங்க டயத்தை செலவு பண்ணி 2.5 மணி நேரம் படம் பார்க்க வரும்போது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தே டேக் இட் டு த ஸ்கேல் ஆஃப் த ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், பினக்கிள் ஆஃப் ஹைட்னு சொல்லுவேன். அந்த இதுக்குள்ளே கொண்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என் 3 படத்தையும் கொண்டாடினது போல் இந்த படத்தையும் அவங்க கொண்டாடுவாங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கையில் இந்த டீம் பெருசாக ஜெயிக்கும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தான் வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த ஸ்கேமெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் நம்மளும் வந்து ஏதாவது ஏன்னா பாக்கியா எழுதுறது படிக்கிறதுல வரும். சிலது வந்து நான் ரொம்ப ரசிச்சு ஒன்று வச்சேன், அது படத்துக்கு வைக்க யூஸ் பண்ண முடியல. ஆனால் படத்தில் வந்து அது வச்சேன்னா வடிவேலுக்காக அந்த காமெடி ஒரு படத்துக்காக யோசிச்சேன். என்னென்னா ஒரு ஹோட்டலில் வந்து வடிவேல் அவன் வெளியூர்லேருந்து எங்கேயாவது வெளியூர் போய் பிழைக்க போகணும்னு சொந்த ஊர் விட்டுட்டு ஒரு பொட்டி தகர பொட்டி இருக்குது, துணியெல்லாம் எடுத்து தகர பொட்டி கூட வருவான். வந்தால் ஒரு பிராமணால் கப்பேன்னு ஒரு ஊரில் புது ஊருக்கு வந்தவன் வந்து பார்க்குறான் பிராமணால் கப்பே. அப்படி பார்த்தோன்னே அந்த போர்டு பட்டியல் வச்சுருப்பாங்க இல்லையா, இட்லி தோசை அது இதெல்லாம் எவ்வளோன்னு. அப்புறம் இட்லி நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு 2 இட்லி சாப்பிடலாம், அவ்வளோதான். இட்லி எவ்வளோன்னு பார்க்குறேன், அது ஏதோ ஒரு 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் காஃபி ஒன்று, சரி ஒரு ரூபா. அப்புறம் ஜோப்பில் காசு, சரி 3 ரூபா. அதெல்லாம் 3 ரூபா செலவு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் உள்ளே உட்காந்தான். இவன் உட்கார்ந்தோடனே சர்வர் வந்தார். அதுக்குள்ளே வந்து முதல்ல சர்வர் வந்தோடனே அந்த பந்தாவா காமிச்சிக்கணும் முதல்ல இவர் என்ன வாங்க வந்தீங்கன்னு. என்ன சார் சாப்பிட்றீங்க? முதல்ல கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடி, அப்புறம் யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவன் போய் வாட்டர் கொடுக்க போயிட்டான் அடிச்சுட்டோட. இவன் உட்காந்துருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு குழந்தை, ஒரு 6-7 வயசுல ஒரு குழந்தை வந்து எதிர்த்தாப்புல வந்து உட்காந்துது. அட பாப்பா தனியாக வந்திருக்கியாண்ணா? ஆமாம் அப்படின்னு. இப்போ சர்வர் வந்தான், என்னென்னா எனக்கு 2 இட்லி அப்படின்னாரு. உடனே அந்த குழந்தைய திரும்பி பார்த்தேன். குழந்தை எனக்கு 2 இட்லி அப்படின்னு சர்வர் போயிட்டான். பரவாயில்லையே மாமா 2 இட்லி, பாப்பாவை 2 இட்லியா அப்படின்னா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தான் சர்வர், எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு. குழந்தைய திரும்பி பார்த்த குழந்தை எனக்கு ஒரு காஃபி, பரவாயில்லையே எனக்கு நானும் மாமாவும் காஃபி நீயும் காஃபி. அதுக்கப்புறம் போயிட்டான். அதுக்கப்புறம் பில்லு கொண்டு பண்ணி 6 ரூபாய்க்கு எழுதி கொண்டு தான். ஏய் இங்கே வாயா, வெளியே வேலைப்பட்டியலில் பாட்டு தான் வர்றேன். இட்லிக்கு வந்து 2 ரூபா, 1 ரூபா, காஃபிக்கு 3 ரூபா தானே போடணும். குழந்தைக்கு குழந்தை யாரையா? எனக்கும் குழந்தைக்கு என்ன சம்மந்தம்? என்னம்மா அந்த குழந்தை திரும்ப யார் கூட வந்த? உன்னை வடிவேல கை காமிச்சிச்சு, இந்த மாமா கூட தான் வந்தாங்க. இவன் என்ன விளையாடுறியா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாமான்னு கூப்பிட்டு இருந்தால இவ்வளோ நேரம் அப்படின்னு. அதுக்குள்ளே அங்கே சைடில் உட்காந்துருந்தவன ஒருத்தன், அவன் வந்து என்ன அங்கே சத்தம் என்னென்ன பாருங்கள், குழந்தைய கூப்பிட்டு வந்தா இட்லி வாங்கி கொடுத்தான், காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அப்போ கேட்டேன் எனக்கு குழந்தைக்கு சம்மந்தம் என்ன? இதே வேலையை சுற்றுறாங்கய்யா. போன வாரம் இந்த ஹோட்டலில் ஒருத்தன் அப்படி தான் நிறைய வயிறு நிறைய சாப்பிட வச்சுட்டு இப்படி பண்ணிட்டான். இந்த ஹோட்டல் அப்படி தானே. மாவாட்டத்துக்கு ரெடி பண்ணுங்க. இருடா உடனே மாவாட்டத்துக்கு ரெடி பண்ணுன்னு சொல்கிறீங்க. தொலை கொடு, நான் காசு கொடுத்தேன்னா அந்த குழந்தைய பார்க்குறேன். அது பாட்டில் எந்திரிச்சு மூவ் பண்ணிட்டுருக்கு. வேறு வழி இல்லாமல் சரி பில்லை கொடு அப்படின்னா பில்லை கொடுத்தா 9. என்னடா 9 ரூபாய்க்கு கொடுக்குற? இப்போ தானே 6 ரூபா சொன்னேன். நான் 2 இட்லி ஒரு காஃபி, குழந்தை 2 இட்லி ஒரு காஃபி, இப்போ 9 ரூபா கொடுக்குறேன்னா பார்சலுக்கு யார் கொடுப்பாங்க? பார்சலை யார்? இதான் அந்த குழந்தை வாங்கிட்டு போகுது பாருங்க. அதுக்குள்ளே அந்த குழந்தை வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் நேரம் வந்தான், கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்தான். அது இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைக்கும்போது அப்படின்னு ஒரு குழந்தை, ஒரு அம்மா கூப்பிடுறாங்க. இந்த குழந்தை தான் பக்கத்தில் நின்றுருக்கு. யார் இன்னைக்கு கிடைச்சானா? ஏதாவது தெளிச்சு என்ன கிடைச்சா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இவனுக்கு ஒரே எரிச்சல், நல்ல அம்மா நல்ல குழந்தை பெற்று வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அம்மா கூப்பிடுது, வான்னா இல்லை மத்தியானம் யாராவது கிடைப்பாங்க பார்க்குறேன், நல்லா இன்றைக்கி ஏதோ இதெல்லாம் மோர் குழம்புலாம் போட்டுருக்கேன், சாப்பிட்டு வந்துடுறேன். மத்தியானம் இதே வேலை இதே ஹோட்டலுக்கா அப்படின்னு நேராக கடைக்குள்ளே போனான். வெள்ளாப்பட்டியில் கூப்பிட்டு
என்ன அது காலையில் என்கிட்ட இப்படி சொன்னான் அந்த பொண்ணு, மத்தியானம் இதை வேலைய, மத்தியானம் இது என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாது, தெரியுங்க. பின்ன நீ ஒன்றுமே சொல்லி என்ன, எனக்கு தேவை காசு தானியா, அது எப்படி ஏமாத்தினா எனக்கு என்ன, எனக்கு வேண்டியது காசு தானே அப்படின்னு. ஸோ இது என்னென்னா சின்ன குழந்தைகளை வச்சு கூட வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து டெக்னிக்கலாக ஏமாத்துறது அப்படிங்கிறது நிறையா உண்டு. இதே மாதிரி அவன் அடுத்த ஊருக்கு போகிறான், அடுத்த ஊருக்கு போனோம்னா இன்றைக்கி நமக்கு ஹோட்டல் சரியாக வராது, பேசாமல் டீ கடையில் வந்து நம்ம எதாவது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடையில் வந்து போய் உட்கார்ந்தா ஒரு டீ அப்படின்னு சொன்னால் ஒரு வடை வாங்கினா டீயும் வடையும் வாங்கிட்டு முன்னால் பெஞ்சில் உட்காந்தோம். அப்படி பாட்டு சாப்பிட்லான்னு போகும்போது சட்டான ஒரு சைக்கிள் வந்தது, பிரேக் அடிச்சது, இருந்தது. டப்புன்னு வடிவேலியை பார்த்துட்டு வந்து வடிவேலிகிட்ட வந்து, சார் அந்த டீ கொண்டாங்க அப்படின்னா உடனே டீ கொடுத்தேன். அந்த வடையை கொண்டாங்கன்னா வடை யாரும் செக்கிங் வாங்கி இப்படி பார்த்தா, ஓ செக்கிங் இன்ஸ்பெக்டர் போலக்கு வடை டீ எல்லாம் கரெக்டாக இருக்கான் பார்க்குறான் போலுங்க. இப்போ அவன் வாங்கி இப்படி பார்த்தா பக்கத்தில் உட்காந்து அவன் பாட்டை வடையை சாப்பிட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் என்ன இல்லை பசிக்குது சாப்பிட்றேன், ஏடா பசிக்கிறது நீ வாங்கி சாப்பிட வேண்டியதாண்டா, ஏன்னா என்கிட்ட வந்து நீ வாங்கி டெக்னிக்கலாக இப்படி சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன இழிச்சு வாங்கி நினச்சேன்னா உடனே அவன் சைக்கிளை பூட்டி சாவி எடுத்து ஜோப்பில் போட்டு பார்த்துட்ற மகனே நீ எப்படி காசு கொடுக்காம போகல அப்படின்னா அவன் பாட்டில் எல்லாம் சாப்பிட்டான், கையை தட்டினான், அவன் பாட்டை போயிட்டான். என்ன முழிக்கிறான், என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைக்காரங்கிட்ட கேட்குறான், ஏங்க என்னங்க இது ஒரு வடை டீக்கு வந்து சைக்கிளே விட்டுட்டு போயிட்டானா என்னங்க இது அப்படின்னு சொல்லும்போது நான் சாவி வேணாம் போட்டு வச்சுனேன். இல்லைங்க அது திருடிட்டு வந்த சைக்கிள், சாவி யார் வச்சுருக்கான்னு அவனைத்தான் குடிப்பான கிடக்கிட்ட சாவி தூக்கி போட்டான். உடனே இன்னொருத்தர் வந்தாங்க, வந்து நீ சாவி எடுத்துக்க சைக்கிள் தரந்தான். அவன் பாட்டில் யோ திருட்டு சைக்கிள்னு சொல்ல அவன் பாட்டில் போயிட்டான். இவன் கடைக்காரங்கிட்ட கேட்குறான், ஏன்னா அவன் பாட்டு திருட்டு சைக்கிள்னு சொல்ல போயிட்டே இருக்கான் என்னென்ன, நீங்கள் முன்னால் வந்தாங்க விட்டாமா அவனுக்கு இவனு கூட்டு பாரு 2 பேர் ஒன்றா சைக்கிளில் போகிறாங்க பாருன்னா 2 பேரும் ஜோடியாக போயிட்டுருப்பாங்க. இந்த ஊரே சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் அடுத்த ஊருக்கு போவோம் அப்படின்னு. இது என்னென்னா இந்த ஸ்கேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ டெக்னிக்காக எத்தனையோ இது பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மைண்ட் இந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ணுறாங்கன்னு. அதில் இன்னொன்று என்னென்னா இவர் கார்த்திக் படம் பண்ணதில் என்ன கதைன்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. இல்லை சார் ஒருத்தர் ஏமாந்தான் அப்படின்னு. சரி அப்புறம் பார்த்தாங்க நம்மளை ஏமாத்துனாங்க, நம்மளும் ஏமாத்துறத விட்டு வேறு சான்ஸே கிடையாது. 2 விதம் இருக்குது, நம்ம ஏமாந்தோம், இன்னொருத்தர் ஏமாறக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் அதையே கதையை எடுத்துக்கிட்டாரு. நம்ம ஏமாந்தோம் இதால் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து முள்ளால் எடுப்போங்கிற மாதிரி இதுதான் தீமாக வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி ரொம்ப சொல்லிக்கிட்டு என்னென்ன சாப்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார். எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது. 2வது என்னென்னா இந்த நடந்த கதைகள் யதார்த்தமாக அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் கூட அந்த மீனா சொல்லும்போது இதில் எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து ஏமாந்துருக்கோம்னு சொன்னாங்களே. ஸோ நடந்த கதைகள் வந்து அதை வந்து சினிமாவை எடுக்கும்போது டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஜனங்கிட்ட வந்து ஒரு தனி இது கிடைக்கும். நான் எனக்கு சுவர்லா சித்திரங்கள் ஃபஸ்ட்டு நான் நடிக்கும்போது எப்படி இருந்தது அந்த மாதிரி தான் உங்களை பார்ப்போம். அவங்களாம் விஜய் அப்புறம் சிம்பு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் பாக்யராஜ் மாதிரி தான் உங்களை பார்க்குறேன் நான். அதனால் யதார்த்தமாக சிம்பிளாக ஒன்று எடுத்தீங்க, இதை வந்து ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இது போக போக என்ன அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு எத்தனையோ இதுகளை வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீம் ஒன்று அமைஞ்சிருக்காங்க, எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை வாங்கி கொடுக்கணும். அவர் வந்து இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவர் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.